ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் விருச்சிக லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கோம். ஜனவரி 12 முதல் ஜனவரி 19 வரை. ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்துக்கு 8ஆம் வீடான மிதுன ராசியில் சந்திரன். 8 சந்திரன் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்து வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் 8 தான் சந்திரன். அதே மாதிரி குருவனுடைய புனர்பூச நட்சத்திரமும் 8 தான் சந்திரன். அதனால் இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நம்மளுக்கு விதிவிலக்காக இருக்கா அல்லது அது பாதிக்குதாங்கிறத பார்த்துக்கணும். நண்பர்கள் 11:24 வரைக்கும் செவ்வாயினுடைய மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பலன் கொடுக்கும்போது, செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் இருக்கனால சனியை போல் இன்றைக்கி பலன் நடக்கும். அப்போ ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, சொந்த பந்தம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இது சார்ந்த நன்மைகள் இன்றைக்கி இருக்குது. 4ஆம் இடம் நல்லா இருக்குது, ஆனால் 9ஆம் இடம் நல்லா இல்லை. அப்போ 9ஆம் இடத்துல என்ன நல்லா இல்லைன்னா, இப்போ நம்ம இன்றைக்கி பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ, தந்தை சம்மந்தப்பட்ட அமைப்பிலேயோ, ஒருத்தரை சந்திக்கிறது, புது நபர்களை ஒரு கான்டாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நல்லா இல்லை. பட் ரொட்டீன் ஒர்க்கு, பொருளாதாரத்துக்கு இதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து 11:24க்கு ராகு நட்சத்திரம் வருது அப்படின்னாலும் அதுவும் இதே தான். அதனால் பொருள் சார்ந்த நன்மைகள் நல்லா இருக்குது. அகம் சார்ந்த நன்மைகள், அதாவது உறவுகள் சார்ந்த நன்மைகள் நல்லா இல்லை. அதனால் பொருள் சார்ந்து இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, நல்லாயிருக்கும். சேமிப்பு, தொழில் பலம், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 10:37 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம். அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 7ஆம் வீட்டில் சந்திரனை போல் செயல்படுறாரு மற்றும் புதனை போல் செயல்படுறாருன்னா, இன்றைக்கி நமக்கு பண வரவு நல்லாயிருக்கும். எதிர்பார்த்தபடி கஸ்டமர் பணம் கொடுப்பாங்க, கான்ட்ராக்ட் கையெழுத்தாகும், கான்ட்ராக்ட்னால் அட்வான்ஸ் கிடைக்கும். மற்றபடி இப்போ கணவனானால் மனைவியும், மனைவினானால் கணவனுக்கும் ஆதாயம் உண்டு. ஸோ உறவுகளும் நல்லாயிருக்கும், தொழிலும் நல்லாயிருக்கும், வளர்ச்சி பெற்ற அமைப்பில் வேலை செய்யும். ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள். அன்றைக்கி சூரியன் மகர சூரியனாக மகர ராசியில் என்ட்ரி பண்ணுறாரு. அதுக்குன்னே தனி பதிவுகள் போட்டிருக்கேன். மகர சூரியன் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு உங்கள் லக்னத்துக்கு அதை பார்த்துக்கோங்க. இப்போ பூச நட்சத்திரம். இந்த பொங்கல் அன்னைக்கு 9ஆம் வீட்டில் கடகராசியில் சந்திரன் சனியை போல் செயல்படுறாரு. அப்போ இன்றைக்கும் சனியினுடைய பலன் எப்படி நடக்கும்னா குருவை போல் நடக்கும். அதனால் இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்லா இருக்குது. கம்யூனிகேஷன் லைனில், கான்ட்ராக்ட் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது புது வரவு வர்றதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கிறது. இப்போ நமக்கு லீவு நாளாக இருந்தால் கூட நமக்கு சிந்தனைகள் அப்படி போகும். நம்மளுடைய தொழில் திட்டங்கள் நம்ம மனசில் போகிறது நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஸோ அதனால் நமக்குடைய ஈடுபாடுகளை இன்றைக்கி குரு காட்டுறாருன்னு புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு 7ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது அது கஸ்டமராகவும் வேலை செய்யும், கணவன் மனைவி உறவாகவும் வேலை செய்யும். ஜனவரி 15ஆம் தேதி புதன்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 10:27க்கு தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால 2ஆம் வீட்டில் இருக்கிறனால இன்றைக்கும் நல்ல பண வரவு இருக்கும். பேச்சு திறமை வெளிப்படும். அதே நேரத்தில் தொழில் பலம், வேலை உத்தியோகத்துக்கு ஆதரவாக இருக்குது. ஏதாவது பிரயாணமோ அல்லது டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்க்குறதோ இதெல்லாம் இன்றைக்கி அவாய்டு பண்ணிக்கணும், செட் ஆகாது. பொருள் சார்ந்த நன்மைகள் இன்றைக்கி நல்லாயிருக்கும். குடும்பத்துலேயும் ஒரு நல்ல பலம் இருக்கும். ஜனவரி 16ஆம் தேதி வியாழக்கிழமை மக நட்சத்திரம். காலையில் 11:16க்கு கேது நட்சத்திரம். சிம்ம ராசியில் சந்திரன் போகிறார். இப்போ கேது நமக்கு லாபஸ்தானத்தில் சூரியனை போல் செயல்படுறாரு. அதனால் இன்றைக்கி எதிர்பார்த்த பண வரவு, தொழில் பலம் எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேலை ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள் தாமதமாகும். எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்படியும் நடந்துடும். அதே நேரத்தில் சூரியன் நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கொடுக்குறாரு, வளர்ச்சியை கொடுக்குறார்.
இப்போ இடமாற்றமோ அல்லது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட ஆர்டர்களுக்காக டீல் பண்ணுறதோ, சிபாரிசுகளுக்காக போகிறதோ இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு சிறு பிரயாணம், ஒருத்தரை சந்திக்க போகிறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:44 இந்த மக நட்சத்திரம் முடிஞ்சு பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் தொடங்குது. 10ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனை போல பலன் தருகிறார். இப்போ சுக்கிரன் குருவை போல பலன் தர்றார். ஏன்னா சனியும் குரு நட்சத்திரத்தில் புரட்டாதியில் கும்பராசியில் இருக்கிற சனியோட சுக்கிரன் போய் ஜாயின் ஆகிறார். சுக்கிரன் சனி சேர்க்கை பலன் இன்றைக்கி தருது. அது குருவனுடைய சாரத்தில் பலன் தருது. அப்போ இன்றைக்கி நமக்கு பொருள் சார்ந்த நன்மையை விட அகம் சார்ந்த நன்மைகள் அதிகமாக இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பொருள் சார்ந்தது ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டதோ ஒரு புதுசாக ஒரு கட்டடம் கட்டுறது, அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கோங்க. உற்பத்தி சார்ந்த விஷயத்தில் அவாய்டு பண்ணிக்கோங்க. உறவுகள் சார்ந்த விஷயம், ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஈடுபாடுகள் நல்லாயிருக்கும். ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2:50 தான் இது பூரா முடியுது. உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திராடத்தில் இருக்கார். அப்போ இன்றைக்கி தைரியம், தன்னம்பிக்கை, வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரான்ஸ்ஃபருக்கு நல்லாயிருக்கும், இடமாற்றத்துக்கு நல்லாயிருக்கும், ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரத்துக்கு நல்லாயிருக்கும், டாக்குமெண்ட்ஸு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ புதிய மனிதர்கள், பெரிய மனிதர்கள் சந்திப்பு, ஒரு சிபாரிசுக்கு ஆதரவு வர்றது எல்லாமே நல்லாயிருக்கும். தொழில் பலம் கூடுதலாக உள்ள நாள். சனிக்கிழமை மதியம் 2:50 தொடங்குகிற இந்த உத்திர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 19 மாலை 5:29 வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுனால 7ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் இன்னொரு சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த குருவும் சந்திரனும் பார்த்துக்குது, சுப பார்வை பார்த்துக்குது. அப்போ திருமண காரியங்களுக்கு நல்லாயிருக்கு. புதுசாக கேன்வாஸ் பண்ணுறது, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதில் புது உத்திகளை கையாளுறது, புது நபர்களை சந்திக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்குது. நல்ல செய்திகள் வருது. மனமகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் வகையிலும் நல்லது நடக்கும். இந்த வகையில் இந்த 8 நாட்களினுடைய பலனை பார்த்தோம். தொடர்ந்து நம்மளுடைய சிஸ்டத்தில், பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் நமக்கு நன்மை செய்யுங்கிறதையெல்லாம் கண்டுபிடிச்சி எந்த காரியத்தை எந்த நட்சத்திரத்தில் செய்யலாங்கிற அளவுக்கு இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.